மார்ச் 9. தலைப்பு விசுவாசம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. எபிரேயர் 11:1. கிறிஸ்துவிடம் வருவதில் விசுவாச பயிற்சி இருக்க வேண்டும். நமது அன்றாட வாழ்விற்குள் நாம் அவரை கொண்டு வர வேண்டும். அப்பொழுது நாம் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்று அனுபவத்தின் மூலம் நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். யோவான் 15:10 என்ற அவருடைய வார்த்தையின் அர்த்தத்தை அறிந்தவர்களாக இருப்போம். நாம் இயேசுவில் நிலைத்திருக்கும்படியாக நமது விசுவாசம் வாக்குத்தத்தத்தை உரிமை கோர வேண்டும். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று இயேசு கூறினார். விசுவாசமானது அன்பினால் கிரியை செய்து ஆத்துமாவை தூய்மையாக்குகிறது. விசுவாசத்தின் மூலம் பரிசுத்த ஆவியானவர் இருதயத்திற்கு செல்லும் வழியை கண்டடைந்து அங்கே பரிசுத்தத்தை உருவாக்குகிறார். ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் தேவனுடன் ஒரு உறவிற்குள் வராதவரை கிறிஸ்துவின் கிரியைகளை தானும் செய்யக்கூடிய ஏதுகரமாக மாற முடியாது. குணமாற்றத்தின் மூலமாக மட்டுமே நாம் பரலோகத்திற்கு தகுதியுள்ளவர்களாக்கப்பட முடியும். நாம் பிதாவை கண்டடைய விரும்பினால் கிறிஸ்துவின் நீதியையே நமது தகுதி சான்றிதழ்களாக வைத்திருக்க வேண்டும். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாக வேண்டும். நாம் அனுதினமும் பரிசுத்த ஆவியானவருடைய செல்வாக்கினால் மறுரூபமாக்கப்பட வேண்டும். நமது அனுபவத்தை உயர்த்தி இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி முழு மனிதனையும் மேம்படுத்தி ஒப்பிட முடியாத இயேசுவின் சாயலை ஆத்துமாவிற்கு வழங்குவது பரிசுத்த ஆவியானவருடைய வேலையாகும். நாம் கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். இவ்வாறு நோக்கி பார்ப்பதால் நாம் அவரை போல மாறுகிறோம். திறக்கப்பட்டிருக்கிற மீண்டும் மீண்டும் பருகக்கூடிய புத்துணர்வு ஊட்டும் தண்ணீரை எப்போதும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வற்றாத நீரூற்றண்டை வருவது போல நாம் அவரிடம் வர வேண்டும். வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பத்தை ருசி பார்க்கவும் தேவனுடைய சமூகத்தில் நின்று பாயும் ஜீவ தண்ணீரை பருகவும் கவர்ந்திருக்கும் அவரது அன்பிற்கு நாம் மறுமொழி கொடுக்க வேண்டும். விசுவாசம் தேவனுடைய சிம்மாசனத்துடன் நம்மை இணைத்து கட்டும்படியாக நாம் எப்பொழுதும் மேல் நோக்கி பார்க்க வேண்டும். நீங்கள் ஏதோ பூமியுடன் இணைக்கப்பட்டவர்களைப் போல கீழ்நோக்கி பார்க்க வேண்டாம். உங்கள் விசுவாசத்தை ஒரு மலரை போல எண்ணி அதற்கு வேர் இருக்கிறதா என பரீட்சிக்க அதை பிடுங்கி பார்க்க வேண்டாம். கண்களுக்கு புலப்படாத வகையில் விசுவாசம் வளர்கிறது. ஆமேன்.